ஏ அம்மா 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 தலைலாம் ஒரே வலிக்குது. என்ன பாரமா இருக்கு. ஒண்ணுக்கு ரெண்டு மருமகளும் வீட்ல இருக்காளுவே. நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு கேள்வி கேட்காளுவல. இதுவே அங்க அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னா எத்தே தைலம் போடட்டுமா காபி போடட்டுமான்னு அப்படி நிக்காளுவே ரெண்டு மருமகளும். பத்தாததுக்கு இப்ப என்ன ரெண்டு வேற வந்திருக்கு. எல்லாம் அங்க அப்படிதான் இருக்கு. நம்மளுக்கு வந்திருக்கிறது எப்படா இவ போய் சேருவான்னு நினைச்சிட்டு இருக்கு. ஒரு நாளாவது ஒரு காபி தரட்டா தண்ணி தரட்டா வெண்ணி வேணுமான்னு கேட்காளுவல. நம்மளா கூப்பிட்டு ஒரு வார்த்தையா கேட்கணும். என்னமோ பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு நம்ம நிலைமை. என்னைக்குதான் திரும்ப வாழ்வளோ தெரியல. நம்மளாம் நம்ம மாமியாருக்கு ஒண்ணுன்னா நேர குறையா நின்னு பார்த்தோம் அந்த காலத்துல. இப்போ நம்மளுக்கு வந்திருக்கவன் அப்படியா இருக்கா? எந்த புக்ல போய் அவ படிக்கலான்னு பாக்கா. அவளுக்கு நான் ஒரு காப்பியை கொண்டு போய் தண்ணியை கொண்டு போய் கொடுத்தா வாங்கி நல்லா குடிச்சுக்கிடுவாளுவே. குடிச்சிட்டு உழுவ மாதிரி அதிலேயே கடந்து உருளுவாளுவே. நம்மள இங்க கேட்க ஒருத்தி கிடையாது. வந்ததுதான் இப்படி இருக்குன்னா பெத்ததும் சரி கிடையாது. அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா ஒரு பையன் வரா இல்ல. அப்படியே வந்தாலும் இவ திங்கிற சுவாத்த பார்த்துட்டே ஓடிடுவான். பொண்ணா இருந்தா வந்து கட்டிட்டு போவான்வே. சுவாத்து மணி எப்படி கட்டிட்டு போவான்வே. ஏ அம்மா அம்மா இத நினைச்சு எனக்கு டென்ஷன்ல தலைவலியே வந்துட்டு. என்னத்த கட்டிட்டு கிடந்தாலும் நானே தான் கட்டிட்டு போய் உருண்டு ஒரு காபி தண்ணியை போட்டு குடிக்கணும். ஒருத்தியே வந்து எட்டி பார்த்துக்கிட மாட்டா. யார்ல அது நடு வீட்டுக்குள்ள ரேடியோவை ஆன் பண்ணி வச்சது? ஆமா நான் பேசியது மட்டும் உனக்கு ரேடியோ சத்தம் மாதிரி நல்லா கேட்கும். ஆனா என்ன பேசியது காதுல ஒண்ணும் உலாது. ஐ, அத்தை சத்தம் இங்க கேக்குது. உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? இங்க பாரு பேரவு நான் நல்லா கேட்டு விடுவேன். நான் இங்க பார்த்து இருக்கிறது உனக்கு தெரியலையே நெட்டமாடி. எத்தே இங்கதான் இருக்கீங்களோ? சரியா கவனிக்கலையே. நான் ஏதோ ரேடியோவை நடு வீட்டுக்குள்ள யாரும் ஆன் பண்ணி விட்டு போயிட்டாவல்ல நினைச்சிட்டு வந்தேன். நல்லா நேப்பா. ஏத்த இப்படி கீழே பட்டு கிடந்து உருண்டு கிடக்குறிய? கீழே படுத்து கிடக்க இடி விடுவா. சுவாமாவுல தான படுத்துக்கேன். ஓ வார்த்தைக்குலாம் நான் கீழே படுத்த மாதிரி தான் தெரியும். கிணத்துக்குள்ள போய் படுத்து கிடக்கிற மாதிரி தெரியாம இருக்கே. அது வரைக்கும் சந்தோஷம். ஏத்தே அடுத்து கணத்துக்குள்ள போய் படுக்க போறீங்களோ? உங்களோட மருமகளை கட்டி கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன நான் அங்கதான் போய் உளலான்னு பாக்கேன். ஏத்தே உங்களுக்கு இப்ப என்னத்தே பிரச்சனை? எதுக்கு இப்படி கிடந்து புலம்பிட்டு இருக்கிய? ஆமா நான் பேசியதெல்லாம் உங்களுக்கு குழம்பிய மாதிரி தானே தெரியும். நானே மண்டை குத்துல கிடக்கேன். மண்டை குத்துதா? யாத்தே குத்துறது? பேரிச்சாலியும் குத்துது. பியானோ பெருச்சாலியும் குத்துதா? கொஞ்சம் தள்ளி பட்டு கூடாதா? இடி விடுவா மண்டை குத்துது இடி விடுவா. வாலி எனக்கு தாங்க முடியல. போய் ஒரு சுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. நல்லா கார்பெட்டி அடிச்சு போடு. நல்ல மரமா சுக்கையும் தட்டி போடு. சொத்தால கொத்தமல்லி விதையும் தட்டி போடு. ஏத்தே யார தட்டிட்டு போடணும்? உங்களோட என் மாவனுக்கு கட்டி கூட்டிட்டு வந்தேல்ல என்னைய தட்டுங்க. யாருக்கவே மண்டை குத்து தாங்க முடியல. நீ வழக்க இல்லனா அம்மிக்கல்ல இருந்தா எடுத்துட்டு வந்து ரெண்டு குத்து குத்திட்டு போ. சரித்தே. என்னது சரியா? உட்டை எடுத்துட்டு வந்து மண்டையில போட்றவள இருக்க. வாங்கிட்டேன்னு சொன்னேன் பாரு என் தலை எழுத்து. அந்த பெரிய கமரியை கூப்பிட்டு நான் அவட்ட சொல்லி அவளாவது ஒழுங்கா போட்டு தருவா. ஏ டாக்ஸ் அத்தை கூப்பிட்டு இருக்கா ஓடியா? அப்போ இவ்வளவு நேரம் நீ இதுல தான் நின்னு நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கா? இல்ல தே நான் இப்பதான் வந்தேன். நல்லா வந்தா எனக்கு மண்டை குத்து தாங்க முடியல. ஏத்தே மாத்திரை வேணா கொடுத்து தட்டுமா தே? மாத்திரையா? நான் என்னைக்கு மாத்திரை தின்னேன்? அதெல்லாம் எனக்கு சரி வராது. போய் சுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. நல்லா சூட எடுத்துட்டு வா. அது குடிச்சாதான் மண்டை குத்து சரியாகும். நல்லா உரப்பா போடு. ஏத்தே மிளகாத்தூள் போடணுமா? என்னது மிளகாத்தூளா? சுக்கு காப்பி எப்படி போடணும்னு உனக்கு தெரியாது? உரப்பா போடணும்னு சொன்னீல்ல தே, அதான் கேட்டேன். சுக்கு தானே போடணும்? சுக்கு தான் போடணும் மக்கி. நல்லா நல்ல மாவை தட்டி போடு. சூட எடுத்துட்டு வா. குடிக்கணும். அப்பதான் மண்டை குத்து சரியாகும். போறேன். ஏ அம்மா என்ன வெட்டிட்டு போறா பாரு அவ. இவ்வளவு காப்பி போட்டு தந்தா மண்டை குத்து சரியாகுமா? மண்டை அந்தால வெடிச்சிரும். நீ எதுக்கு நின்னு முழிச்சிட்டே நிக்க? கீழே உட்கார்ந்து மண்டை அமுக்கி விடு. ஏத்தே நானாத்தே நீ சொல்றிய? வேற எவனாவது தாக்கு மாட்டில நிக்கிறது நீ தானே? உன்னையே தான் சொல்லியே. மண்டை குத்துது அமுக்கி விடு. ஏ அம்மா மண்டை குத்துனால நான் தான் இவ்வளவு வேட்ட கடந்து கத்த வேண்டியிருக்கு. தொண்டை குத்துனால நான் தான் வரல கொடுத்து சாக வேண்டியிருக்கு. பேதி எடுப்பாடுவளுக்கு ஒரு கூறு இல்ல. ஏத்தே எதுக்குத்தே இப்படி கோபப்படியே? மண்டை பிடிச்சு விடணும் அப்படிதானே? இருங்க நான் பிடிச்சு விடியேன். ஏ அம்மா கொன்னுட்டா. ஏத்தே லேசா தாத்தே பிடிக்கே. இது லேசாவே மண்டையை போச்சு ஓடி வேறு.
டாடி என்னாச்சு டாடி உங்களுக்கு? நான் உங்களை இது மாதிரி பார்த்ததே இல்லையே. நீங்க இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை டாடி. என்னாச்சு உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம்? ஏன் அவரை பார்த்து அவ்வளவு கோவப்படுறீங்க? அவரே எதுக்கு உங்களை பார்த்தது கோவப்படுறாரு? ஏங்க பிள்ளை கேக்குறான்ல, சொல்லுங்க. அப்படி அவர் மேல உங்களுக்கு என்ன கோவம்? உங்களுக்கு அவரை முன்னாயே தெரியுமா? இப்படிதான் மண்டபத்துல வச்சு அவரை பார்த்துட்டு கோவத்துல வந்தீங்க. நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லவே இல்ல. என்ன மம்மி சொல்றீங்க? மண்டபத்துல பார்த்துட்டு கோவப்பட்டாங்களா டாடி? ஆமாப்பா சூர்யா, அன்னைக்கு நாங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டோம். உங்க அப்பாக்கு தலைவலின்னு சொன்னேன்ல, எல்லாம் போய்ப்பா. அவர்தான் வாசல்ல நின்னுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவரை பார்த்த உடனே கோவத்துல உங்க அப்பா வீட்டுக்கு போலாமான்னு கூட்டிட்டு வந்துட்டாவையா. என்னன்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் காரணம் சொல்லவே இல்ல. இப்ப என்னடானா அவரை பார்த்துட்டு கோவத்துல மறுபடியும் வந்துட்டாவ. இப்பயே என்னன்னு சொல்ல மாட்டேங்க அவையா? ஏங்க என்னங்க விஷயம் சொல்லுங்க. எதுக்காக இப்ப அங்க இருந்து கோவத்துல வந்தீங்க? அந்த வீட்டு பிள்ளையதான் நம்ம பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னா. மஞ்சு, நான் இது வரைக்கும் உன்னைய திட்டினது இல்ல. தேவையில்லாம அவனை பத்தி பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்கிடாத. போ, உள்ள போ. 2 பேரும் உள்ள போங்க. ஏங்க எதுக்குங்க இப்படி கோவப்படுறீங்க? நீங்க இப்படி கோவப்பட்டு நாங்க பார்த்ததே இல்ல. நீங்க என்ன ஏதுன்னு சொன்னாதானே எங்களுக்கு என்னன்னு புரியும். இப்படி உங்க மனசுல வச்சிருந்தா எங்களுக்கு என்னங்க புரியும்? அந்த வீட்டு பிள்ளைய நம்ம பிள்ளை மனசார விரும்புறான். அவனுக்கு பொண்ணு கேக்குறதுக்காக போயிட்டு இப்படி கோச்சிட்டு வந்து நிக்கிறிய. நம்ம பிள்ளை என்ன ஏதுன்னு புரியாம குழப்பத்துல நிக்கிறாங்க. அவனுக்காக சொல்லுங்களா, என்ன விஷயம்? என்னை எதுவும் கேட்காதீங்க. இதுக்கு மேல இத பத்தி பேசாதங்க யாரும். டாடி, ஏன் டாடி இப்படி கோவப்படுறீங்க? என்ன பிரச்சனை டாடி? என்னாச்சு? அவர் யார் டாடி? எதுக்காக அவர் பார்த்தது அப்படி கோவப்படுறீங்க? அவனா ஒரு கொலகாரி. என்ன டாடி சொல்றீங்க? அவரா? ஆமா, அவன்தான். போதுமா? இதுக்கு மேலயாவது கேட்காம இருங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க? கொலகாரனா? அவரை பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது. உனக்கு அவனை பத்தி தெரியாது மஞ்சு. எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். அவனால நான் பட்டிருக்க வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எனக்குன்னு எந்த உறவுமே இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே அவன்தான். ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா மஞ்சு, எங்களோடது அழகான குடும்பம் மஞ்சு. நான், என் தங்கச்சி, எங்க அப்பா அம்மானு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த குடும்பத்தை மொத்தமா காலி பண்ணவன் இவன் தான். ஐயோ என்னங்க சொல்றீங்க? ஆமா மஞ்சு, என் தங்கச்சி என் மேல உயிரே வச்சிருந்தா. எங்க போனாலும் அண்ணா அண்ணான்னு சுத்தி சுத்தி வருவாமா. நானும் அப்படிதான் என் தங்கச்சி மேல உயிரே வச்சிருந்தேன். இந்த உலகத்துல என்னது என் தங்கச்சி ஆசைப்பட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். எங்க அப்பா அம்மாவும் அப்படிதாம்மா. அவன் மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருந்தோம். அப்படிப்பட்ட என் தங்கச்சி ஒரு நாள் இவனை விரும்புறதா சொன்னாமா. அப்பா அம்மா எவ்வளவோ வேண்டான்னு சொல்லி பார்த்தாங்க. என் தங்கச்சி இவனதான் பிடிச்சிருக்குன்னு ஒத்த காலில் நின்னுட்டா. என் தங்கச்சிக்காக நாம வீடு தேடி போனேம்மா. அந்தஸ்துல எங்களை விட குறைஞ்சவங்களா இருந்தாலும் பரவாயில்லன்னு என் தங்கச்சியை கட்டி கொடுக்க நான் சம்மதிச்சேன். கல்யாணம் பேசி முடிவு பண்ணி கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சிட்டோம். கல்யாண நாளும் வந்துச்சு. ஆனா இந்த பாவி பையன் வரவே இல்லம்மா. என்னன்னு அவங்க வீட்டுல போய் கேட்டதுக்கு அவன் இங்க இல்ல, ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டாவம்மா. என்னங்க சொல்றீங்க? ஆமா மஞ்சு, அத கேட்ட உடனே என் தங்கச்சி மனசு உடைஞ்சு போயிட்டா. அந்த வருத்தத்துல தூக்கு மாட்டிக்கிட்டாம்மா. அவ போன சோகத்துல எங்க அப்பா அம்மாவும் அதே இடத்துல இறந்துட்டாங்க மஞ்சு. நான் தனி மரமா நின்னேன் மஞ்சு. எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். கொலகார பாவி. என் குடும்பத்தையே கொண்டு புதைச்சவன் அவன் தான். ஐயோ இப்படிப்பட்டவரா அவரு? ஆமா மஞ்சு, பல வருஷம் கழிச்சு என் கண்ணுல அவன் ஒரு நாள் பட்டான். அன்னைக்கே அவனை துண்டு துண்டா வெட்டிடணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னைய நம்பி இருக்க உன்னையும் நம்ம பிள்ளையும் விட்டுட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல மஞ்சு. அதனால அப்ப மனசு அடக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அந்த கல்யாண மண்டபத்துலதான் அவனை பார்த்தேன். என் தங்கச்சிக்கு அப்படி ஆன உடனே அவனை நான் பாத்திருந்தேன். அன்னைக்கே காலி பண்ணிருப்பேன் அவனை. இத்தனை வருஷம் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு எவ்வளவு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைய பத்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா என் தங்கச்சி என்னைய விட்டு போயிட்டா மஞ்சு. அவ மட்டுமா? என்னைய பெத்த தாய் தகப்ப என்ன பாவம் பண்ணாங்க? யாரும் இல்லாத அனாதையா நான் நின்னதுக்கு காரணம் இவன் தான் மஞ்சு. வேற அவனை பார்த்த பிறகு என்னால கோவப்படாம எப்படி இருக்க முடியும்?
அவன் வீட்டு பொண்ணை எப்படி என் பிள்ளைக்கு கட்டி வைக்க முடியும்? ஏங்க நீங்க வருத்தப்படாதங்க. இப்பதாங்க உங்க மனசுல இருக்க கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. அப்படிப்பட்டவனோட பிள்ளை இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டாம். நம்ம பிள்ளைகிட்ட சொன்னா அவன் ஏத்துக்கிடுவாங்க. அந்த பிள்ளை நம்மளுக்கு வேண்டாம். ஐயா சூர்யா, அப்பா சொன்னது கேட்டியாப்பா? அந்த ஆளே உங்க அப்பா குடும்பத்துக்கே பெரிய துரோகம் பண்ணிருக்காருப்பா. அவர் பொண்ணு உனக்கு வேண்டாயா? மம்மி, அம்மா சொல்றது கேளுப்பா. அந்த பிள்ளை உனக்கு வேண்டாயா? அந்த குடும்பத்தையே அப்பாக்கு பிடிக்கலப்பா. அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தா உங்க அப்பாக்கு பழசுதாயா ஞாபகத்துக்கு வரும். உங்க அப்பா ஒரு நாள் கூட கோவப்பட்டு நம்ம பார்த்ததே இல்லப்பா. எப்ப அந்த மனுஷனை பார்க்க ஆரம்பிச்சாரோ அப்பத்துல இருந்தது அப்படி கோவப்படியாவ. இனி அந்த குடும்பத்தை நம்ம பார்க்கவே வேண்டாயா? அந்த பிள்ளை இதோட மறந்துருப்பா. நம்ம வேணா இந்த ஊரை விட்டு போயிருவோமா சூர்யா? வேண்டாம் மம்மி. சரிப்பா, இனி அந்த பிள்ளைய நினைக்காதப்பா. உனக்கு அம்மா நல்ல பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க. அந்த வீட்டு பிள்ளை நம்மளுக்கு வேண்டாயா? ஏங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கே போயிருவோம். எனக்கு தலை வலிக்குது மஞ்சு, நான் போய் படுக்கிறேன். மனசுல இவ்வளவு சோகத்தை வச்சுட்டு இருந்திருக்காவ உங்க அப்பா. ஒரு நாள் கூட என்கிட்ட காட்டிக்கிட்டதே இல்லப்பா. இத்தனை வருஷம் வாழ்க்கையில அவிய எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்காவில தவிர நான் அவியலுக்கு ஆறுதல் சொன்னதே இல்ல. எப்ப பார்த்தாலும் கலகலன்னு பேசுவாவ, நம்மளையும் சந்தோஷமா வச்சுக்கிடுவாவ. ஆனா அவிய மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய பாறை இருந்திருக்கு பாரு சூர்யா. உங்க அப்பாக்கு இருந்த சொந்தத்தை ஒரே நாள்ல அழிச்ச பாவி பாவே. அந்த குடும்பம் நம்மளுக்கு வேண்டாயா? இப்போ உங்க அப்பாக்குன்னு இருக்க சொந்தம் நீயும் நானும் மட்டும்தான்ப்பா. நீயே எங்களை விட்டுட்டு போயிடாத சூர்யா. போக மாட்டேன் மம்மி. நான் உங்களையும் டேடியை விட்டுட்டு எங்க போறேன் மம்மி? உங்க விருப்பம் இல்லாம எதையும் நான் செய்ய மாட்டேன் மம்மி. சரிப்பா, வருத்தப்படாதயா. வா உள்ள போவோம். ஏங்க எதுக்குங்க அவர்கிட்ட இப்படி கோவப்பட்டிய? என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மனுஷனை இப்படி அங்க கோவமா பேசுவிய? வாங்கன்னு கூப்பிட வேண்டிய வாயால இப்படி போவாங்கன்னு சொல்லிவிட்டியலங்க. அந்த பையன் நம்ம பிள்ளை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச பையன். அவனா விரும்பியன்னு கெட்டிக்கிடக்கு வந்தான். அது மட்டுமா, மண்டபத்துல நம்ம பிள்ளைய காண்மேனி தவிச்சு நின்னுகிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல நம்ம துர்காவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தது அவன் தாங்க. இப்படிப்பட்ட பையனுக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்காம யாருக்குங்க கட்டி கொடுப்போம்? இப்படி கோவமா பேசி இந்த குடும்பத்தை விரட்டிட்டீங்களங்க. எங்க அக்கா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போன. நல்ல குடும்பம் இப்படி பண்ணிட்டாவளேன்னு. உங்களுக்கு என்னதான் அவிய மேல கோவம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மனுஷங்கிட்ட இப்படியா பேசியது? எதுக்கு துர்காப்பா இப்படி நடந்துகிட்டிய? இங்க பாரு தமிழ், தேவையில்லாத கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காத. உள்ள போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. என்னதாங்க பிரச்சனை? எதுக்கு நான் கேட்க கூடாது? அவர் மேல உங்களுக்கு என்ன கோவம்? என்கிட்ட கூட சொல்ல முடியாதா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, சொன்னாதானே எனக்கு தெரியும். அந்த ஆளு ஒரு துரோகி தமிழ். துரோகியா? அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாரு? என்ன துரோகம் பண்ணாரா? நானும் அந்த ஆளோட தங்கச்சியும் விரும்பணும் தமிழ். என்னங்க சொல்றீங்க? என்கிட்ட எதுக்கு இந்த விஷயத்த சொல்லவே இல்ல? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி தமிழ் இந்த ஆளு தங்கச்சி எனக்கு கட்டி வைக்கிறேன்னு வந்து பேசினான். நானும் நம்பினேன். கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சாச்சு தமிழ். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நாளு என் மேல பொய் கேஸ் போட்டு இந்த ஆளு என்னை உள்ள தள்ளிட்டான். என்னங்க சொல்றீங்க? என்ன பண்ணிட்டாரு அப்படி? நாங்க கஷ்டப்பட்ட குடும்பம் தமிழ். அப்பவே வாய்க்கு வாய் சொல்லிட்டு இருந்தான், கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்கறேன்னு. வேணும்னே நீ ஜெயில வச்சுட்டு அவன் தங்கச்சி எனக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு இப்படி பண்ணிருக்கான். 7 வருஷம் தமிழ் இவனால நான் ஜெயில இருந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதே. இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டிய விஷயமா? நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றது என்ன சந்தோஷமான விஷயமா? இவனால 7 வருஷம் நான் ஜெயில இருந்தேன். என் மேல பொய் கேஸ் போட்டு நீ உள்ள தள்ளிட்டான். ரிலீஸ் ஆகி வெளியே வந்தா என் குடும்பமே என் மூஞ்சில காரி துப்புது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு துப்பு இல்லாம இப்படி ஜெயிலுக்கு போயிட்டேன்னு துப்புது. அவ்வளவு அசிங்கப்பட்டேன் தமிழ். சொந்தக்கார மூஞ்ச கூட நிமிந்து பார்க்க முடியல. ஒருத்தனும் கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டான். அதனாலயே அந்த ஊரை விட்டுட்டு இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆனோம். அதுக்கு பிறகுதான் உன்னைய பார்த்து கல்யாணம் பண்ணேன். அந்த ஊர்ல இருந்திருந்தா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் சொல்லி எனக்கு கல்யாணம் கூட ஆயிருக்காது தமிழ். நான் விரும்பின அந்த பிள்ளைய எங்க கூட்டிட்டு போனானே தெரியல. அந்த ஊர்ல போய் பார்த்தா அந்த குடும்பமே அங்க இல்ல தமிழ். 7 வருஷம் அவனால ஜெயில கஷ்டப்பட்டேன். நான் விரும்பின பொண்ணு எனக்கு கிடைக்காம வேதனைப்பட்டேன் தமிழ். அதுக்கு பிறகுதான் இதுதான் நம்ம நிலைமைன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டேன்.
நம்ம பிள்ளை கல்யாணத்து அன்னைக்கு மண்டபத்துல வச்சுதான் அவனை பார்த்தேன். பார்த்த இடத்துல அவன் சட்டையை பிடிச்சு ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டிருப்பேன். நம்ம பிள்ளை கல்யாணம் நடக்குதுன்னு அமைதியா இருந்துட்டேன். இன்னைக்கு என் வீட்டுக்கே வந்து என் பிள்ளைய கேட்க வந்திருக்கான். நல்லா கெட்டி கொடுப்பேன். பிள்ளைய கூட்டிட்டு வேற எங்கேயாவது ஓடிருமா. பிறகு என் பிள்ளை தவிச்சு போய் நிக்கும். என்ன துர்காப்பா என்னென்னமோ சொல்றிய? அந்த குடும்பத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, நல்லவிய மாதிரி தானே இருக்காவே. அந்த பையனும் குணத்துல நல்ல பையன் தானே, நம்ம பிள்ளைய கூட காப்பாத்தினானுங்க. நீ அதெல்லாம் பார்த்துட்டு ஏமாந்துடாது தமிழ். அவனும் நல்லவன் கிடையாது, அவன் மொவனும் நல்லவன் கிடையாது. இப்ப கூட ஏதாவது திட்டம் போட்டுதான் வந்திருப்பான். கட்டி கொடுக்க முடியாதுன்னா முதலே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா கூட நான் அந்த ஆளை மதிச்சிருப்பேன். ஆனா என்னைய பொய் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தங்கச்சிய கூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டான். ஜெயில இவனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா தமிழ்? வெளியே வந்து சொந்தக்காரங்க முன்னாடி நான் எவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா? யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் நான் பட்ட கஷ்டம் என்னன்னு. சரிங்க, கோவப்படாதங்க. அந்த பையனுக்கு எந்த காலத்திலயும் என் பிள்ளைய நான் கட்டி கொடுக்கவே மாட்டேன். என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலனாலும் பரவாயில்ல, தெருவுல போற பிச்சைக்காரனுக்கு கட்டி கொடுப்பேனே தவிர இவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். என்னை அப்படி நினைச்சுட்டானா அவன் அவனுக்கு நான் பொண்ணு கொடுப்பேனே. இனி வரட்டும் என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு செருப்பால அடிக்க அவனை.